bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மிஷன் இம்பாசிபிள் ரோக் நேஷன் 2015 வெளியான படம் தான். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன், சரிங்களா? ஸோ மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 4லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அமேசிங்கான ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அந்த வகையில் எம்ஐயோட வரிசையிலே பார்க்கும்போது இது வந்துட்டு the 5th ஃபிலிம்னு சொல்றாங்க. ஓகேவா? 5th ஃபிலிம் ரோக் நேஷன். ஸோ இந்த படத்துல எனக்கு என்ன பிடிச்சிச்சு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்குவேன் as a personal opinion. ஒருவேளை நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்க தாட் என்ன, இந்த படத்துல என்ன பிடிச்சிச்சு பிடிக்கல, உங்களுக்கு இந்த படத்துல என்ன ஃபேவரட் ஸ்டன் சீக்வன்ஸ் டாம் க்ரூஸ் பண்றது, ஸோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ மிஷன் இம்பாசிபிள் 5 ரோக் நேஷன். ஸோ இந்த படத்துல மட்டும் இல்ல, இந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபிலிம் எல்லா பார்ட்லயும் வந்துட்டு நான் மட்டும் தானே ஒவ்வொரு ஸ்டண்டையும் பார்ப்பேன், நான் பண்ணுவேன். நான் மட்டும் தானே பைக்கு, காரு, ஹெலிகாப்டரு, பிளேன் எல்லாத்தையும் நான் ஓட்ட கத்துட்டு நான் பண்ணுவேன். எங்க தொங்கணுமா நான் தொங்குவேன், தண்ணிக்குள்ள மூச்சு அடைக்கணுமா அடைப்பேன், சரிங்களா? உயிர் போய் உயிர் பொழைச்சி வருவேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ரிஸ்கான ஸ்டண்ட்லாம், எந்த ஸ்டண்ட்லாம் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது, இம்பாசிபிள். ஓகே, நம்ம இம்பாசிபிளான ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு மனசம் பண்றாரு, சரிங்களா? படம் பேரு மட்டும் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் இல்ல, சரிங்களா? அவர் பண்றதே இம்பாசிபிளான ஒரு ஸ்டண்ட்டை பாசிபிளா அப்படி பண்ணுவாருங்க படத்துல, மனுஷங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஐகானிக்கான ஒரு லைக் வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். பேசுற மாதிரி லைக் வந்துட்டு கோஸ்ட் ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இந்த பர்ச் கலிஃபால வந்துட்டு தொங்கிட்டு போவாரு, ஸ்பைடர்மேன் மாதிரி வச்சு போவாரு, சரிங்களா? அப்புறம் அங்கிருந்து இறங்கி வேற வரணும், அந்த சீன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துல ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஒரு ஹேபஸ், அதாவது வந்துட்டு ஒரு பிளேன்லேருந்து வந்துட்டு 5000 ஃபீட்ல இருக்கிற பிளேன்ல வந்துட்டு மனசை வந்துட்டு தொங்கிட்டு வருவாரு, சரிங்களா? இதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கிரீன் ஸ்கிரீன் போட்டு ப்ளூ ஸ்கிரீன் போட்டு எடுத்துடலாம், சரிங்களா? அப்பவே டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு. அது வந்து ஹாலிவுட் காரங்கிட்ட வந்துட்டு டெக்னாலஜி, சிஜி, கம்ப்யூட்டர் கிராஃபிக் பற்றிலாம் பேசக்கூடாது, ஏன்னா அல்டிமேட்டா பண்ணிடுவாங்க, அவ்வளோ தத்துருவமா. ஸோ மனசை வந்துட்டு உண்மையிலே பறக்க வைங்க, நான் தொங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு வந்துட்டு ஒத்த கால நின்றுருக்காரு போல, மனசை உண்மையிலே தொங்கிட்டு வந்திருக்காருங்க. லைக் வந்துட்டு நீங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொங்கிட்டு பறந்துட்டு வருவாரு 5000 ஃபீட்ல, அதாவது 5000 ஃபீட்ல பறந்துக்கிருக்கா. அப்ப அந்த காத்தோட ப்ரெஷர் எவ்வளவு அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா செத்துருவாருங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்மளுக்கு நான் பார்க்குறப்போ, நான் டிவியில தான் பார்த்தேன், ஓகேவா? எனக்கு பதறுது, மனசு கொஞ்சம் எனக்கு உண்மையிலே பதறுது, ஓகேவா? ஏன் அவர் வந்துட்டு ரொம்ப நேரம் தொங்கிட்டு வந்தாருன்னா, நம்ம பெஞ்சி இருக்குல்ல, பெஞ்சி தான் ஆக்சுவலி வந்துட்டு அந்த பிளேனை ஹேக் பண்ணி அந்த டோரை திறக்கணும், ஓகேவா? அந்த பிளேனோட டோரை ஆக்சஸ் பண்ணுவாரு, திறப்பாரு. ஸோ ஒவ்வொரு தடவை வந்துட்டு ஒரு 2 தடவை வந்துட்டு ராங்கான டோரை திறந்துக்கு இருப்பாரு, ஓகேவா? அதனாலதான் லேட் ஆயிருக்கும், அதனாலதான் மனுஷன் தொங்கிட்டு வருவாரு, சரிங்களா? ஒருவேளை ஈத்தன் செத்து இருந்தா பெஞ்சி நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் எப்படி வந்து அவர் சர்வை பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அது பெரிய விஷயங்க. லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு சாதாரண ஒரு செட்டு போட்டு காத்தடிச்சு நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா வந்துட்டு நடிப்புல நம்ம காமிச்சிடலாம். லைக் வந்து ரொம்ப நடிக்கிறவங்க, லைக் வந்து பெர்ஃபார்மர், ஒரு நல்ல அல்டிமேட் பெர்ஃபார்மரா இருந்தா வந்துட்டு லைக் வந்து சும்மா சாதாரண நடிக்கிற காத்துலயே வந்து புயல் காத்து மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடலாம். பட் உண்மையிலே பிளேனு உண்மையிலே பறந்துக்கிருக்கு அந்த இடத்துல, உண்மையிலே மனசை எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் இல்லாம பிடிச்சிக்கிருக்காரு, எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் இல்லாமங்க. அது வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஹேர்கிராஃப்ட், அதாவது வந்துட்டு பிளேனு, ஓகேவா? அது வந்துட்டு 2 நாளா 8 தடவை அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம், 8 தடவை பண்ணியிருக்காராங்க அந்த மாதிரி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு. ஸோ 260+ mph அந்த ஸ்பீட்ல வந்து காத்து வந்திருக்கு, சரிங்களா? காடியே ஒரு காரை வந்துட்டு நீங்க 150 140ல போனாலே அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீடு தெரியும். அந்த காத்தோட வேகம் வந்துட்டு 260+ mph, சரிங்களா? ஸோ அதை கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக வந்துட்டு அவர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாராம், ஒரு தின்னான கான்டாக்ட் லென்ஸ், சரிங்களா? ஸோ அவர் சொல்லியிருக்காரு, நானே பயந்துட்டேன், ஆனால் என்னால் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ வாஸ் ஸ்கேர் ஷிட்லெஸ் பட் ஐ ஷுட் நாட் ஷோ இட், நான் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. நீங்க அந்த கட்டத்தை பார்க்கும்போது, ஓப்பனிங் நீங்க பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு கல்லு ஊட்டுரும், சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி
தண்ணியில மூச்சு அடைக்கணுமா 6 நிமிஷமா, சரி நான் பண்றேன், அதை தான் பண்ணியிருக்காரு. சரிங்களா, ஒரு கட்டத்துல வந்து இந்த படத்துல தான் வந்து நம்ம எல்சா அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் இரிட்டேட்டான கேரக்டர் ஆரம்பத்துல. சரிங்க, இரிட்டேட்டான கேரக்டர். எப்படி வந்துட்டு டெட் ரெக்கானிக்ல வந்துட்டு கிரேஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அது ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் இருக்கும்ல, கிரேஸ், அந்த பிட் பாக்கெட். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயும் எல்சா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர். அவர் வந்துட்டு காப்பாற்ற வருவாரு. அவர் கூட ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டே, ஈத்தன் கூட ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டே அவ மிஷினுக்காக ஏமாத்திட்டு போயிடுவா. அந்த ஒரு பொருளை வந்துட்டு திருடுறதுக்காக வந்துட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து அண்டர் வாட்டர்ல போய் எடுத்து அவரையும் காப்பாத்திட்டு அவருக்கு பொருளையும் ஆட்டி போட்டு போயிடுவா. சரிங்களா, அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். ஒரு கடைசியிலலாம் வந்துட்டு ஈத்தன் கூட வந்துட்டு லைக் வந்து ஒரே குரூப்பா ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் கதை போவோம். ஓகே, ஸோ அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த அண்டர் வாட்டர் சீன் இருக்கும். லைக் வந்து அந்த அண்டர் வாட்டர்ல தான் வந்துட்டு அந்த ஒரு கார்டை வந்துட்டு மாட்டி வைக்கணும். சரிங்க, லைக் ஐடென்டி ஒரு என்ன சொல்றது, நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. லைக் வந்து மேலேருந்து நீங்க மேலேருந்து எத்தனையோ ஃபீட்லேருந்து குதிக்கணும். ஓகேவா, ஸ்டண்டபிள் வேற இல்லை. சரிங்களா, மேலேருந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், அது தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். மேலேருந்து குதிச்சு, சரிங்களா, மேலேருந்து குதிச்சு அங்கே ஒரு சிஸ்டமா இருக்கும். தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு கார்டை வந்துட்டு மாற்றி வைக்கணும், ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஆக மொத்தம் 6 நிமிஷம் 6 நிமிஷம், சரிங்க, 6 மினிட்ஸ்க்கு மூச்சை அடைச்சிக்கிட்டு அண்டர் வாட்டர்ல எடுக்கணும். 6 நிமிஷம் கணக்கு சீக்வன்ஸ். ஓகே, ஸோ மனுஷன் அந்த 6 நிமிஷமும் மூச்சை அடைச்சிக்கிட்டு அந்த அண்டர் வாட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, ஸோ அவர் வந்துட்டு இது சும்மா மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் வேற பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ட்ரைனிங் வேற எடுத்திருக்காரு, ப்ராப்பரான ட்ரைனிங் வேற எடுத்திருக்காரு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கூட. ஓகே, ஸோ ஆக்சுவலி அந்த 6 நிமிஷம் சீன் இருக்குல்ல, ஒரே தடவை எடுத்ததான், ஒன் ஷாட்ல எடுத்ததான். சரிங்களா, கட்டே விடவும் ஒன் டேக்ல எடுத்ததாங்க. சரிங்களா, அது வந்து படம் பார்க்குறப்போ எனக்கு லிட்டில் நம்மளுக்கு மூச்சு அடைக்குதுங்க. கொஞ்ச நேரம் இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி மூச்சு அடைக்கும். அதே மாதிரி அதுக்கான ஒரு ரீசனை வந்துட்டு ப்ரீவியஸ் சீன்ல வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு நம்ம எல்சா வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணிக்கிறப்பா. ஸோ ஸ்விம்மிங் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறப்பா மூச்சு அடைக்கிறதுக்கு. அவனால எத்தனை நிமிஷம் மூச்சு அடைக்க முடியும்னு சொல்லிட்டு வாட்ச்ல வந்துட்டு அவ கவுண்ட் பண்ணிக்கிறப்பா. ஸோ அதனால தான் டாம் குரூஸும் பெஞ்சியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். யா, ஸோ அந்த அண்டர் வாட்டர்ல எப்படி நம்ம போகலாம் பிளான் பண்றதுக்கு அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்காக ஏதோ வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவள் ஸ்விம்மிங் பூல்ல இருப்பா. ஸோ ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு மூச்சு அடைச்சி ட்ரை பண்ணிக்கிறப்பா. ஸோ அது நம்மளுக்கு அழகா வந்துட்டு விஷுவலா பண்ணி காமிப்பாங்க. மூச்சு அடைச்சிட்டு வெளியே வரப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 minute 56 seconds. அவ்வளோதான், 2 minutes கூட வந்திருக்காது. ஓகேவா, அவனால அவ்வளோதான் மூச்சு அடைக்க முடியும். ஓகே, ஸோ அவளுக்கு அவ்வளோதான். பட் மனசை வந்துட்டு 6 நிமிஷம் மூச்சு அடைச்சிருக்காரு. பட் இந்த இதுல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, தண்ணிக்குள்ள மூச்சு அடைச்சா அவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து அன்கான்சியஸா போயிடுவாரு. ஓகேவா, மயக்கம் போட்டுருவாரு. ஸோ எல்சா தான் வந்து காப்பாத்துவா. ஓகே, காப்பாத்திட்டு அந்த ஒரு பொருளை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுவா. ஓகேவா, பைக்ல போயிடுவா. ஓகேவா, ஸோ அந்த சீன் எனக்கு உண்மையிலே மூச்சு அடைச்சிச்சு, அந்த அண்டர் வாட்டர் சீன் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஃபைனல் எக்கானிக்ல வந்துட்டு இதாச்சும் அண்டர் வாட்டர் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு இதுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்துட்டு இந்த ஃபைனல் எக்கானிக் இப்போ வந்து கடைசி ஒரு படம், அது வந்துட்டு அண்டர் வாட்டர்ல, சரிங்களா, கடலுக்குள்ள அண்டர் வாட்டர்ல, சப்மரீன்ல. சரிங்களா, ஸோ அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் கடலுக்குள்ள. ஓகேவா, அதெல்லாம் எப்படா, ஐயோ நம்மளுக்கு மூச்சு அடைக்குதுடா அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, யா ஓகே, இந்த படத்துல அதோ ஒன்று பேசப்படுற ஒரு இது. அடுத்தது 3வது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபிளைட்டோட சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்துட்டு 6 நிமிஷம் மூச்சு அடைக்கிற சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அடுத்ததான இம்ப்ரெசிவ் வந்துட்டு இந்த பைக் சேசிங் தானே. ஒரு பைக் சேசிங் இருக்கும், மொரோக்கோன் பைக் சேசிங்கு. ஹெல்மெட் இல்லை, எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் இல்லை. சரிங்களா, 100 mph ஸ்பீட்ல ஹெல்மெட் இல்லாமல் ஜஸ்ட் அந்த கண்ணாடி மட்டும் போட்டுக்கிட்டு அந்த சூப்பர் பைக்கில் வந்துட்டு மனசன் அந்த ஒரு பைக் சேசிங் சீன் இருக்கும், பண்ணுவாருங்க. ஆக்சுவலி சிஜி இல்லை. ஓகேவா, ஸ்டன் டபுள் இல்லை, இந்த மவுண்டன்லாம் போகிற மாதிரிலாம் இருக்கும் அந்த சீனு. ஓகேவா, ஓகே, நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் அந்த சீனை பாருங்களேன், அந்த கட்டத்தை பாருங்க. ஏதாவது ஒன்று இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை கால் ஏதாவது ஆன் த ஸ்பாட் டெட் ஆயிரும். அந்த சேஸ் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். லைஃப் ஆக்ஷன் இது தாண்டா லைஃப் ஆக்ஷன், பயங்கரமாக ரொம்ப வயலன்ஸாக இருக்குங்க. சரிங்களா, எப்படி சொல்லுன்னா
இப்ப சாதாரண ரோட்ல நம்ம போறப்போ ஸ்லோவான ஸ்பீட்ல போறப்ப நம்மளுக்கு அள்ளு விடுது. இதுல நம்ம எல்லாம் சேஃப்டி ஃபீச்சரும் போட்டிருப்போம், ஓகேவா? ஹெல்மெட் எல்லாம் இருக்கும். இவருக்கு ஹெல்மெட்டும் இல்ல, படத்துக்காக ஷூட் பண்றதுக்காக ஸ்பீடா போறாரு, ஓகேவா? நம்மளுக்கு பயமா இருக்கும், நடுவில் ஒரு ட்ரக் வர வரும், அப்புறம் ஒரு சைட்ல கட் பண்ண பாப்பாரு, ஓகேவா? கட் பண்ணிட்டு போற பாப்பாரு, முன்னுக்கு காடி வந்துடும், அதாவது கார் வந்துடும். எனக்கு கொஞ்சம், நானும் பைக்ல வருதான், பைக்ல ஓட்டுவேன், அந்த மாதிரி இந்த மாதிரி சூப்பர் ஸ்பீட்லாம் ஓட்ட மாட்டேன். பட் எனக்கு நடுங்குதுங்க உண்மையிலே. ஸோ எப்படி எப்படி அந்த மனசை புல் அப் பண்ண, அதுக்கும் ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர் அதை வந்துட்டு பயங்கரவங்க. லைக் வந்து எந்த ஒரு ஹெல்மெட் இல்லாமல் அவர் ஃபேஸை காட்டி தான் அந்த சீனை வந்துட்டு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல பைக்கு தான் இருக்கும், ஹெல்மெட் இருக்காரு, சரிங்களா? ஆக்சுவலி அந்த சீனை வந்துட்டு ஒருத்தனோட ஹெல்மெட்டை கழட்டிட்டு கூட அவர் ஹெல்மெட் போட்டுருக்காங்க. ஆனால் அந்த சீனே வந்துட்டு ரஷ்ஷிங்காக இருக்கும், ஓகேவா? ரஷ்ஷிங்காக இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு பைக் எடுத்துட்டு ஒரு சேஸ் பண்றது தான், சரிங்களா? அந்த நேரத்தில் ஹெல்மெட்டை எடுத்து மாற்றணும் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு அந்த இதே இருக்காது, அந்த டைம் ஸ்பேஸே கிடையாது. ஸோ லாஜிக்காகவும் எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு அந்த லாஜிக்கும் புரியும் அந்த கட்டம் பார்க்கும்போது. அது வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது உண்மையிலே ஒரு மாதிரி வேற லெவல், அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ யா, எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு BMW கார் ஒரு சேஸ் இருக்கு, அது எனக்கு தெரிஞ்சு ஓகே நார்மலாக தான் இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஓப்பரான்னு சொல்லிட்டு ஓப்பரா ஹவுஸ்ல ஒரு நாடகம் ஒன்று நடந்துக்கு இருக்கும். அதுல மேலே வந்துட்டு மேலே அந்த ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் எல்ஸா இருப்பாங்க, ஒருத்தனை ஷூட் பண்றதுக்கு வந்துட்டு எல்லா பொசிஷன்ல இருப்பாங்க. அந்த இதுல வந்துட்டு சண்டை நடக்கும், சரிங்களா? மனுஷன் தவிர கீழே விழுந்தாலும் செத்துருவாரு, அந்த ஒரு கம்பி மேல நின்றுகிட்டு இருப்பாரு, ஓகேவா? அது கொஞ்சம் உண்மையிலே அதையும் உண்மையிலே தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதே கொஞ்சம் பதட்டு இருந்துச்சுங்க. லிட்டரலி எவ்வளவுதான் மனசனை அடிக்க வந்துட்டு அவர் வந்துட்டு திரும்ப ஸ்டெமினாவை கெயின் பண்ணி எஞ்சி வந்துட்டே இருப்பாரு. அந்த சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு பதறம் உண்மையிலே. அதுவும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த முதல் 3 அந்த பிளேன்ல ஹேங் பண்ணிட்டு போறதா இருக்கட்டும், இந்த அண்டர் வாட்டர்ல 6 மினிட்ஸ் தண்ணியில, அதெல்லாம் உண்மைங்க. சிஜி சன் டபுள் இந்த கொஞ்ச நேரம் கட் பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி இல்லையா, ஒன் ஷாட்ல எடுத்த ஒரு கட்டம், ஒரு காட்சியாம் எனக்கு உண்மையிலேயே வந்து பயங்கரமா தோணுச்சு, ஓகே? ஸோ அப்புறம் அந்த பைக் சேஸ், ஆப்வியஸ்லி எல்லா படத்துலயும் மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் வந்துட்டு அவர் தான் பைக் சேஸ் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ரைட் பண்றாரு. ஸோ ஹெட்ஸ் ஆஃப் மேன், பயங்கரம் மனசேன். ஸோ வந்துட்டு நான் சொன்னதுலாம், நான் மேபி உங்களுக்கு படம் பார்க்காதவங்க நீங்க இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் எனக்கு வந்து ரொம்ப மெருகேற்று சொல்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த படத்தை பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, சரிங்களா? உங்க அக்கௌண்ட் இல்லாட்டி வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லயாச்சும் நீங்க எடுத்து டைம் ஒதுக்கி படத்தை பாருங்க. போன்ல பாருங்க, பட் வந்துட்டு நீங்க டிவியில் பாருங்க, டிவியில் போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், நான் இதை கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை மட்டும் பார்க்குற படம் கிடையாது. ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்துட்டு ரீவாட்ச் பண்ணுறப்போ ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பீங்க, கெயின் பண்ணிட்டே இருப்பீங்க. இது நல்லா இருக்கு, இது இப்படி தானா அப்படின்னு வந்துட்டு உங்களால் ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயிலும் வந்துட்டு உங்களால் ஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும். பிகாஸ் அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில் இருக்கு. அந்த ஸ்டண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவை ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருப்பீங்க. இவன்ட்டோ நீங்கள் ரிப்பீட் வாட்ச் திரும்ப பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஓகேவா? கண்டிப்பாக நான் இது வரைக்கும் 2 தடவை பார்த்துட்டேன், சரிங்களா? பட் 4, 5, 6, 7 2 தடவை எல்லாம் படத்தை பார்த்துட்டேன். மறுபடியும் கண்டிப்பாக 1 தடவை பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. அந்த கதையோட கண்டினியூஷன்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு படம், உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், ஓகே? ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care. Bye.